வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியோட பிழியில சிக்கி தவிச்சவங்களுக்கு இனி அப்பாடான ஒரு பெருமூச்சு விட போறீங்கன்னு சொல்லலாம். இனி நீங்க சிகரம் ஏறக்கூடிய நேரம். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இனி பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி தரப்போறாரு. மழைய மாதிரி பல்வேறு நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த காலம் சகாய சனியா மகர ராசி அன்பர்களுக்கு அமரப்போகிறாருன்னு சொல்லலாம். இது வரைக்குமே நீங்க பட்ட பாடு பகவானுக்கு தெரிஞ்ச காலம். பகவானாலேயே இனி நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது. மகர ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சியால இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து பார்க்கறது சகாய சனி. சகாயன்னு சொன்னா உதவி. சனி பகவான் இனி உங்களுக்கு உதவி செய்ய போறார். ஏழரை சனியோட பிடியில சிக்கி தவிச்சவங்களுக்கு இனி சனி பகவான் துன்பங்கள் எல்லாமே விலக்கி நல்ல பலனையும் பல்வேறு இன்பங்களையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைப்போகுதுன்னு சொல்லலாம். உங்கள் எண்ணம் எல்லாமே ஈடேருங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி தரும். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி ஒற்றுமை சுப நிகழ்ச்சி இனி அடிக்கடி உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு பண உதவி பல்வேறு இடங்கள்லேருந்து கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் சரியாக வந்து சேர்றது அந்த நேரம் சிறப்பு. அதே மாதிரி இழந்த பொருட்செல்வத்தை மீட்டெடுக்கக்கூடிய நேரம். உங்கள் அறிவு பழிச்சிடும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே உங்கள் திறமை தனித்துவம் வெளிப்பட்டு ஒரு மதிக்கக்கூடிய நிலைமைக்கு வருவீங்க. உங்கள் குடும்பம் வேலை எல்லாமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். மற்றவங்க உங்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உதவி கேட்டு தான் வருவாங்க. இது வரைக்குமே உறவினர் வகையில் நிறைய அவமானங்களை சந்திச்சுட்டு இருப்பீங்க. பட்டப்பாடு பெருசுன்னு சொல்லலாம். கூரை வீடும் கோபுர வீடாக மாறக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே பாத சனியாக சந்திச்சு வந்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனி கடந்த 7.5 ஆண்டுகளில் அனுபவிச்ச துன்பங்கள் எல்லாமே மாறி பல்வேறு இன்னல்கள் எல்லாமே மாறி நல்ல மாற்றம் காத்திருக்குது. மிக சிறப்பான சாதகமான அமைப்புனே இந்த காலகட்டம் சொல்லலாம். அதுலேயுமே மகர ராசி அன்பர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய சனிப்பயிற்சி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த சனிப்பயிற்சி காலந்தாங்க. பொதுவாகவே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி. சனீஸ்வரன் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த கிரகம். முக்கியமான கிரகங்கள் வலிமை பெற்று இருக்கிறதால இந்த காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு நல்லது. எந்த சூழ்நிலையும் நீதி நேர்மை தர்மம் தவறாது இருந்துட்டு வந்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. கெடு பலனுடைய தாக்கம் குறைஞ்சி அபாரமான நன்மை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் தைரியம் பிறக்கக்கூடிய நேரம்னே சொல்லலாம். திருவோணம் அவிட்டம் உத்திரம் நட்சத்திரக்காரங்கள் எல்லாமே செத்து பிழைச்சிருப்பீங்க. அதுலேயுமே 30 வயசு இருக்கக்கூடியவங்க கடுமையான சோதனை செஞ்சுருப்பீங்கன்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே முழுமையாக தீர்வு இனி இந்த காலங்களில் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். குரு பயிற்சி ராகு பயிற்சி எதுவுமே சாதகமாக இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த சனி பயிற்சி காலங்களில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனி நல்லபடியாக நடக்கும். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் தொழில் செழிக்குன்னு சொல்லலாம். குடும்பம் அமையும். பிரிஞ்சு குடும்பம் ஒன்று சேரும். சண்டை சச்சரவு தீரும். சொந்த ஊருக்கு போக முடியும். பிறந்த ஊருக்கு வருவீங்க. பிறந்த ஊருக்கு பெருமை சேர்ப்பீங்க. வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குது. வீடு கட்டக்கூடிய யோகம் கட்டின வீட்டை பாதுகாக்கக்கூடிய நேரம். அடகு வச்ச பல விஷயம் வீடு நகை இது எல்லாமே மீட்பீங்க. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சுங்க கூட அதிலிருந்து மீண்டு வருவீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் இனி புழந்த வேண்டிய அவசியமே இல்லைங்க. எல்லா வகையிலும் தீர்வு கிடைக்கும். நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து இந்த காலத்தில் வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா சிறப்பான வேலை கிடைக்கும். நல்ல நிலைமையில் இருந்தவங்க கூட இந்த காலகட்டங்களில் ஒரு கையேந்த நிலைக்கு தான் வந்திருப்பீங்க. இனி நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை பெற போகிறீங்க. கடுமையான மன அழுத்தம் எல்லாமே படிப்படியாக மறையும். குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் பொறுமையாக இருந்தீங்களோ அதுக்கு எல்லாமே தகுந்த பலன். உங்களுக்கு யாரெல்லாம் கெடுதல் செஞ்சாங்களோ அவங்க தான் இனி அவங்களுடைய கர்மாவை அனுபவிக்க போகிறாங்க. இனி உங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றம் தான். தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். குழந்தைகளுக்குன்னு ஒரு கல்வி வேலை வாய்ப்பு இது எல்லாமே உண்டாகிறது. திருமணம் மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நேரமாகவும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய நேரம். இது வரைக்குமே உங்களுக்கு தனவாக குடும்ப ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் விலகி தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். 3ஆம் பார்வையா இந்த நேரம் பஞ்சவ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையா பாக்கிய ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையா அயனசைன போகத்தையும் பார்க்குறாரு. தாய் வழியில் இனி உங்களுக்கு நன்மைங்க. உங்களை விட்டு விலகி இருந்த தாய் வழி சொந்த பந்தம் எல்லாமே மறுபடியும் சேருவாங்க. அவங்களுக்கு தேவையான உதவி செஞ்சு உங்கள் நல்ல மதிப்பை உயர்த்திக்குவீங்க. அதிகமாக பயணம் இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் கண்டிப்பாக குடியேறும்.
எந்த வயசில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் புதுசாக ஒரு கல்வி இல்லைன்னா வேலை வாய்ப்பு மாதிரியான விஷயங்களை செய்வீங்க. ஒரு சிலருக்கு வெளியூர் போய் படிக்கணும்னு நினைப்பீங்க, அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. செய்கிற தொழில வளர்ச்சி எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும். வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு சிறப்பு தான். புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். பழைய வாகனம் வச்சிருக்கக்கூடியவங்க கூட அதை விற்றுட்டு புதுசாக வாகனம் வாங்குவீங்க. அதே நேரம் இந்த நேரத்தில் உடல்நலனில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. சரியான நேரத்துக்கு ஆகாரம் எடுத்துக்கணும். இது வரைக்குமே சரியாக உணவு எடுத்திருக்க மாட்டீங்க, சரியான தூக்கம் இருந்திருக்காது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வகையில் உடல்நல பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. சரியான நேரத்துக்கு தூங்கி ஒரு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சி எல்லாமே நீங்கள் தூங்கி எழுந்தது செய்ய பாருங்கள். அது ஒரு சாதகமான பலனை உங்களுக்கு தரும். நண்பர்கள் வகையில் கோபப்படக்கூடாது இந்த நேரம். இது வரைக்குமே எவ்வளோ காலம் பொறுமையாக இருந்துட்டீங்க. கொஞ்சம் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். கோபங்கிறது இந்த நேரம் வேண்டாம். அது உங்களை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஒரு சிலர் மனசு இல்லைனாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய பாதிப்பு தந்தவங்க தன்னால் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஆனால் அது எதையுமே நீங்கள் பல விஷயங்களை வெளிக்காட்டிக்காமல் இருக்க பாருங்கள். எப்போது போல் நீங்கள் சிறப்பாக செயல்படலாம். சுதந்திரமான காலகட்டம். நிறைய புதிய உறவுகள் எல்லாமே வளரும். உறவு வகையில் நல்ல மாற்றம் தான். அவங்க தான் உங்களுக்கு பல வகையிலையும் அரணாவே மாறப்போகிறாங்க. இது வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் தான் கேடயமாக இருந்திருப்பீங்க. அது பலராலையும் தாக்கு பிடிக்க முடிஞ்சிருக்காது. நிறைய பொறாமை பார்வை இருந்திருக்கலாம். இனி உங்களுக்கு அந்த திஷ்டு பாதிப்பு இல்லை. நிறைய திட்டங்கள் செயல்படுத்த போகிறீங்க. வருமானம் சிறப்பாக இருக்கும். புதுசாக சேமிப்பு திட்டங்கள் எல்லாம் ஈடுபட போகிறீங்க. அதே நேரம் யார்கிட்டையுமே உங்கள் ரகசியத்தை பகிர்ந்துக்க வேண்டாம். அது வம்பாக முடிஞ்சிடும். உங்கள் எண்ணம் இனி எல்லாமே நிறைவேறும். எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பு தான். பங்கு வர்த்தகம் மாதிரியான விஷயம் எடுத்துக்கிட்டாலும் லாபம் இருக்குது. அந்த லாபத்தை கொண்டு நீங்கள் எதிர்காலத்துக்குன்னு சேமிப்பீங்க. ஆடம்பர செலவை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. தந்தை வழியில் சில அனுகூலமான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே அடங்கி போவாங்க. தொழிலில் ஏற்பட்டிருந்த இடையூறு விலகும். எதிர்பாராத இடத்துலேருந்து பண வரவு உண்டாகும். மனசில் அமைதி உண்டாகும். நிம்மதியாக அந்த தூங்குவீங்கன்னு சொல்லலாம். உடல் உபாதையை முழுசே தீரப்போகுது. குடும்பத்திலையுமே மருத்துவ செலவு இனி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த வெளியூர்லேருந்து ஒரு சந்தோஷமான செய்தி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக சிந்தனையோடு இனி வாழ்க்கை நீங்கள் நடத்த போகிறீங்கன்னு சொல்லலாம். உத்தியோகம் பொறுத்த வரைக்குமே விரும்பின பணி உயர்வு, வேலையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி நிறைய பொறுப்பு ஒப்படைக்க போகிறாங்க. அதில் சிறப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. வாழ்க்கையில் ஒரு உச்சக்கட்ட நிலையை அடைய போகிறீங்க. உடலில் இருந்துட்டு வந்த ஒரு சோர்வு, மனசில் இருந்துட்டு வந்த குழப்பம் எல்லாமே இந்த காலத்தில் மறையும். தோற்றத்தில் ஒரு பொலிவு உண்டாகும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் வயது ஏற ஏற தான் உங்கள் தோற்றத்தில் ஒரு பொலிவு உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். இதனாலேயே ஒரு தெம்பு உங்களுக்கு பிறக்கும். தேஜஸ் கூடி வரதால மனசு ரீதியாகவும் சரி, ஒரு செய்யக்கூடிய செயல் ரீதியாகவும் சரி, ஒரு தெம்போடு செயல்படுவீங்க. அதே மாதிரி இந்த நேரம் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்கள்கிட்ட இருந்த பகை எல்லாமே மறந்துட்டு நட்பு பாராட்டுவாங்க. சிறப்பாக பல விஷயங்கள் செஞ்சு நல்ல மாற்றத்தை பெற போகிறீங்க. நிறைய விஷயத்தை கற்று தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றி அடையக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வியாபாரம் போட்டி இது வரைக்குமே தடைகளில் சந்தித்தவங்களுக்கு இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். ஆனால் ஆரம்பத்தில் எடுத்தெடுப்புல வெற்றி கிடைக்காது. கொஞ்சம் போராட்டம் அதிகம்தான். கூட்டாளிகளை நம்பாமல் நீங்களே எதுவுமே முன்ன நின்று செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் எந்த ஒரு குளறுபடி இல்லாமல் தவிர்க்க முடியும். ஆனால் இந்த நேரத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கடினமான உழைப்பை இயல்பிலே கொடுக்கக்கூடியவங்க நீங்கள் தான். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் ஆதரவு சிறப்பாக இருக்குது. அதே சமயம் இந்த நேரம் மற்றவங்க தொண்டர்களாக இருக்கட்டும், மேலதிகாரிகளாகட்டும் கொஞ்சம் பாராமுகமாக தான் நடந்துக்குவாங்க. அதுக்குன்னு கோபப்படாதீங்க. விவேகமாக செயல்பட்டு போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த நேரம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய நேரம். சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய காரியங்கள் செய்கிறதால எல்லார் மனசுல இடம் பிடிக்க போகிறீங்க. இந்த நேரம் ரகசிய திட்டங்கள் நிறையா இருக்கும். எதிரிகளுடைய சூழ்ச்சியும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தான் இந்த நேரம் சிறப்படைய போகிறீங்கன்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா வேலையும் சுமூகமாக முடியும். உங்களை தேடி நிறைய வாய்ப்பு காத்திருக்குது. திறமை வெளிப்படுத்த தயங்காதீங்க. சந்தர்ப்பம் தன்னால் அமையும். வாய்ப்பு சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றி. பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் சிறப்புனாலுமே குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. எல்லாருமே அனுசரித்து போகிறது நல்லது. இயல்பாகவும் உங்கள் மனசில் இருக்கலாம், எல்லாருக்காகவும் விட்டு கொடுத்தே பாதி வாழ்க்கை போயிடுச்சு, இனி எனக்காக வாழ போகிறதா நினைப்பீங்க. இந்த நேரத்தில் அதுவுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது தான். நல்லா யோசித்து இங்கே முடிவு எடுத்திங்கன்னா நிறைய முடிவுகள் சாதகமாக அமைய போகுது. சேமிப்பில் கொஞ்சம் இனி கவனம் செலுத்த பாருங்கள். கடுமையான சொற்களை இந்த நேரத்தில் பேச வேண்டாம். நிதானமாக பேசுறது நல்லது. மாணவர்கள் இந்த நேரம் படிப்பில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மாற்றம். தெளிவான மனசோட படிச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறுவீங்கன்னு சொல்லலாம். நண்பர்கள் இந்த நேரம் உங்களுக்கு உதவி அமைவாங்க. எண்ணியபடியே எல்லா காரியமும் உங்களுக்கு இந்த நேரம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்களும் உங்களுக்கு சிறப்பாக அமைவாங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். விரும்பின பொருள் எல்லாமே வாங்குவீங்க.
திருமண முயற்சி சாதகமாக அப்படின்னு சொல்லலாம். புதுசாக வேலை பற்றின சிந்தனை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, புதுசாக தொழில் செய்யக்கூடிய முயற்சி, இது எல்லாமே இந்த காலத்தில் சிறப்பாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஊடல் நீங்கி ஒரு நெருக்க இணை அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எடுக்கிற காரியங்களை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக அமைன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. பார்வதி தேவியும் சிவபெருமானும் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடியவங்களை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது ஒரு சிறப்பான பலன் தான். இந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமான உச்சி குளிர நீங்கள் இந்த நேரம் வில்வ தளத்தை கொண்டு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்கள் காணாமல் போகும்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். அது எந்த சூழ்நிலையும் கைவிட்டுறாதீங்க. இதனால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏழரச்சனை முடிஞ்சிருந்தாலுமே நீங்கள் சனி பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே சனி பகவான் தான். அதனால் நல்ல பலனை பெறுவீங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டு காலத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.